இன்னைக்கு வீடியோவில் வெங்காயம் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க முடியும். வழக்கமாக நம்ம தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி தான் செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் நறுக்கியும் சேர்க்கலாம். ஆனால் நறுக்கி சேர்க்கும் போது எல்லாருமே சாப்பிடும்போது ஒதுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு பூண்டை 1-2 இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் நறுக்கி பூண்டை இடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பொடிசாக நறுக்கி கூட சேர்க்கலாம். அதுமாதிரி பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, டேஸ்ட் பிடிக்கும்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அடுப்பில் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பேன் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடுகு நல்லா வெடித்த உடனேவே 1-2 இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டை போட்டுட்டு ஒரு வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம தக்காளியில் ஊற்றிருக்கிற அந்த தண்ணியிலே இது வேகட்டும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திரும்ப காட்டுறேன். இது நம்ம தொக்கு பதத்துக்கு ஆக்க போகிறோம். அதனால் அடுப்பு சிம்லே இருக்கட்டும், ஏன்னா பெருசாக இருந்தால் கருகிடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியோட சாரெல்லாம் நல்லா இழுத்துக்குச்சு. இந்த டைமில் மூடியை எடுத்து வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தரம் வதக்கி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் ஆனால் அடுப்பில் சிம்லே இருக்கட்டும், பெருசாக்க வேண்டாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். அதுதான் கரெக்டான டைம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளில வந்துருச்சு பாருங்கள். பேனில் அதே மாதிரி ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான டைம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் மாதிரியும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதில் கொஞ்சமாக வடித்த சாதத்தை சேர்த்து கலந்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை கொடுக்க முடியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.